அண்ணா வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்கண்ணா. நம்ம கடை எங்கங்கண்ணா இருக்கு? நான் வேதநாயகம் தான். நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா மேச்சேரியில இருக்கு. கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் குவாலிட்டி அலுமினியம். நம்ம ஹோல்சேல் ரேட்ல தானே பார்த்துருக்கோம். நம்ம மேனுஃபேக்சரிங் நம்மளே தான் பண்றோம். ஓகே. ரா மெட்டீரியல் டோட்டலா வெளில இருந்து நம்மளே ஸ்கிராப் எல்லாமே வாங்கி நம்ம மெல்ட் பண்ணி புதுசா நம்மளே தான் பாத்திரம் ரெடி பண்றோம். அதனால நம்ம வந்து நியாயமான ரேட்டுக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஓகே ஓகே. தமிழ்நாடு முழுசா நம்ம ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், வியாபாரிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அளவுக்குமே எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வண்டியிலேயே. ஓகேங்கண்ணா. இப்ப நம்ம கிட்ட சமையல் பாத்திரங்கள் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமாங்கண்ணா? பாக்கலாங்கண்ணா எல்லாம். ஓகே. நான் இது பாத்தீங்கன்னா டீ வைக்கிறது நான் சாஸ் பேன்னு சொல்லுவோம். ஓகே. நம்மளுக்கு பிளாஸ்டிக்ல கைப்பிடி அந்த எஸ்எஸ் ஹேண்டில் போட்டு பிளாஸ்டிக் கை வந்துடும். கைப்பட்டா சுடாம இருக்கிறதுக்காக நல்லா நம்மளுக்கு தரமா ஹெவியாவும் வந்துடும். உங்களுக்கு இது வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 to 300 கிராம் வரும். உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 400 கிராம் அளவுக்கு வெயிட்டுமே வரும். உங்களுக்கு இதுலயே நம்மளுக்கு வெயிட்லெஸ் வெயிட் அதிகமானதும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகேண்ணா. ஆனா இப்ப வந்து இது பீஸ் கணக்கா இல்ல வெயிட் கணக்குங்களா? வெயிட் கணக்கு தானே. வெயிட் எந்த பாத்திரம் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிலோ 400 ரூபா தானே. ஓ, கிலோ 400 ரூபாய். ஓகே. அப்ப கிலோ 400 ரூபானா இது வந்து இப்ப வெளியில வாங்கினோம்னா இது என்ன ரேட்டுக்கு வருது? உங்ககிட்ட வாங்கினோம்னா ஒரு பீஸ் மட்டும் வாங்கணும்னா ஒரு பீஸ் மட்டும்னா வெயிட் தானா 400 கிராம் வருதுன்னா உங்களுக்கு இது ஒரு 150 ரூபா வரும்ண்ணா உங்களுக்கு. ஓ, இது ஒரு எடை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா முன்ன பண்ணா உங்களுக்கு ஒரு எடை கணக்கு வரும்போது நம்ம ஆவரேஜா ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அதே ஹோல்சேலா எடுத்தோம்னா இன்னும் ரேட் கம்மியா இன்னும் ரேட் கம்மியாகணும் உங்களுக்கு. ஓகே. பல்க் ஆர்டருக்கும் நம்மளுக்கு ரேட் இன்னும் கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷனா பண்ணி கொடுப்போம். ஓகே. அடுத்து பாக்கலாம்னா? அடுத்தது பாக்கலாம். நான் அடுத்தது பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம்னா. ஓகேண்ணா. நம்மளுக்கு இட்லி பாத்திரம் வந்து நம்ம சின்ன 9 குழியில இருந்து நம்மளுக்கு 150 குழி வரலுமே நம்ம பெரிய சைஸ் கடைங்களுக்கு யூஸ் பண்ற இட்லி பாத்திரம் கொண்டு எல்லாமே நம்மளே தயார் பண்றோம். இதுல உங்களுக்கு குழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணி போட்டு சுடுற மாதிரி இருக்குது. நம்ம எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு சுடுற மாதிரி அந்த மாதிரி இட்லி பாத்திரம் அதுவுமே ஆர்டர் இதுக்காக நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றமே அதுவும் இந்த மாதிரியும் இட்லி பண்ண. இது என்ன ரேட்டுங்கண்ணா ஒரு அப்ராக்சிமெண்டா? உங்களுக்கு இது வந்து 300 ரூபாயில இருந்து 600 ரூபாய்க்குள்ள வரும். உங்களுக்கு சைஸை பொறுத்து மாறும். இப்ப அடுத்த இட்லி பாத்திரம் பாக்கலாமா? பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 குழி பானைனா. ஓகேண்ணா. இதுவும் அதே மாதிரிதான் நம்ம துணி போட்டு சொல்றதுதான். உங்களுக்கு அடுத்த மாடல் காமிக்கிறேன். எண்ணெய் போட்டு சொல்ற மாதிரி இருக்குது. கோட்டிங் போட்டு டப்லான் கோட்டிங் போடுறதும் இருக்குது. நம்ம கடைக்கு யூஸ் பண்ற டப்லான் கோட்டிங் பெரிய பெரிய கடையில பாத்தீங்கன்னா துணி போட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. டப்லான் கோட்டிங் போட்டு இப்ப புதுசா லேட்டஸ்டா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. அந்த ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப அதுக்கு இது ஒரு தனியா வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வருது? இது உங்களுக்கு ஒரு 250 ரூபா 260 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அவ்வளவுதான் வரும். ஒரு பீஸ் ரேட் அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் அடுத்த பாத்திரம் பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு செய்யறது, குழம்பு வைக்கிறது, ஓகே, பால் காய்ச்சறது, இந்த மாதிரி இது எல்லா யூஸ்க்குமே சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு 100 கிராம்ல இருந்து நம்ம 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி சைஸ்ல வரலாம் நம்ம கிட்ட இருக்குது. எந்த சைஸ்ல வேணும்னாலும் அந்த சைஸ் நம்ம போட்டுக்கலாம். இதே பல்க் குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமா வேணும்னாலும் கடை யூஸுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1 டன் 2 டன் அளவுக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். 1 டன் 2 டன் அளவுக்கு பண்றீங்க. எப்படி மாசத்துல பாத்தீங்கன்னா 2 டன் 3 டன் பாத்திரம் நம்ம வெளில கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் என்ன ரேட்டுக்கு வருது? ஆனா இது பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும்னா. ஓகே. இது ஒரு 80 ரூபா வரும். இது ஒரு 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்னா. அவ்வளவுதான் வரும். இதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும், நம்மளுக்கு இன்னும் வெயிட் அதிகமா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் கொஞ்சம் மாறும். அது எல்லாமே ஆனா வெயிட்டுக்கு தகுந்த கணக்கு தான். வெயிட் கணக்கு தான். ஓகே. பாத்திரம் இன்னும் ஹெவியா போடணும்னாலும் போடலாம். இதே வெயிட்லெஸ்ஸா வேணும்னால வெயிட்லெஸ்ஸாவும் போட்டுக்கலாம். அடுத்த பாத்திரம் பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா இண்டாலியம் ஐட்டம்னா ஸ்லீவ் பாலிஷ்னு சொல்லுவோம். இதுங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிஷ் வந்து மேட் பினிஷிங்ல உங்களுக்கு வரும். ரொம்ப பாலிஷாவே இருக்கானா? இது ஒரு ஐட்டம் தான். இந்த மாதிரியும் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. அதுவும் உங்களுக்கு சில்வர் பாத்திரம் பாக்குற அந்த ஒரு லுக்லயே இருக்கும் உங்களுக்கு பாலிஷ் பண்றது. அதான் பாக்கல அப்படியே தானே இருக்கு. இதுல என்னென்ன சமைக்கலாங்கண்ணா? இதுல இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு கடையிறது, பால் காய்ச்சறது, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம தேவைக்கு இது பயன்படுத்திக்கலாம். இது ஒரு என்ன ரேட்டுக்கு நான் வரும் அப்ராக்சிமெண்டா? இது உங்களுக்கு 70 ரூபா 75 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஒரு 70 ரூபா 75 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஓகேண்ணா. அடுத்த மாடல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குடம் இருக்கும் நம்ம கிட்ட. அலுமினிய குடம். அலுமினி குடமே இருக்காங்கண்ணா? குடமும் இருக்குங்கண்ணா. முன்னெல்லாம் அலுமினிய குடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்பெல்லாம் குடம் கிடையாது. சில்வர் குடம், பிளாஸ்டிக் குடம் தான். இந்த மாதிரி குடம் ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட், அலுமினிய குடத்துல நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம்? இதுல நம்ம தண்ணி உடிச்சு வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டுல வந்து நிறைய அப்ப அந்த அலுமினிய குடத்துல தான் எண்ணெய் எல்லாம் ஆட்டி வைக்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அலுமினிய குடத்துல தான் வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யூஸுக்கும் பண்ணலாம். எவ்வளவு என்ன ரேட்டுக்கு நான் வருது இந்த குடம்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிலோ 450 ரூபா வரும். அந்த மத்த பாத்திரத்தை தாண்டி இது வந்து 450 ரூபாய் கிலோ வரும். ஓகே. நான் இப்ப தனியா ஒரு குடம் வாங்குறோம் அப்படிங்கும் போது என்ன ரேட்டுக்கு வரும்? ஆனா இது வெயிட் வச்சு பாக்கணும்னா இப்ப போட்டாங்க. அந்த வெயிட் வச்சு நான் பாக்கல. நான் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நான் பாக்கலாமே. நான் அதையும் பாக்கலாம். ஓகே. மக்களே, அந்த குடம் வந்து என்ன ரேட்டுக்கு வருதுன்னு நான் கேட்டேன். ஸோ அது என்ன ரேட் வருது, அது என்ன வெயிட் வருதுன்னு சொல்லி காட்டுறாரு நம்ம கிட்ட. அது 920 கிராம். ஓகேண்ணா.
இதெல்லாம் 1 கிலோவுக்கு உங்களுக்கு 100 கிராம் கம்மி உங்களுக்கு. 1 கிலோவுக்கு? ஆமாங்கண்ணா. அப்போ 1 கிலோவுக்கு 100 கிராம் கம்மினா என்ன ரேட்? 400 ரூபாய் 450 ரூபா வருங்க. ஓ 400 ரூபாய் 450 ரூபா வருது. மக்களே இந்த குடம் வந்து பாத்தீங்கன்னா 920 கிராம் வருது. ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 400 ரூபா வருதுங்க. பரவாயில்லைங்க, ரேட் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆனா இப்ப அடுத்த பாத்திரம் என்னென்ன பார்க்கலாம். அடுத்தது பால் கேன் ஐட்டம் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சொசைட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கேன் எல்லாம் வந்து அலௌடு கிடையாது பால் கொண்டு வரதுக்கு. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சில்வர், அடுத்தது வந்து நம்ம அலுமினியம் கேன். சில்வர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகம். ஆனா நாளைக்கு உங்களுக்கு பழசா ஸ்கிராப்கா போடும்போது சில்வர் நீங்க வாங்குற விலையில 10% தான் உங்களுக்கு அது ரிட்டர்ன் கிடைக்கும். இதே அலுமினிய பாத்திரம்னா நீங்க வாங்கினதுல உங்களுக்கு 50 to 70% உங்களுக்கு ரிட்டர்ன் பைபேக் உங்களுக்கு அந்த ஸ்கிராப் போடும்போது உங்களுக்கு அந்த காசு வச்சுக்கோங்களேன். இது எல்லா சைஸ்லயும் இருக்குண்ணா. நம்மள 5 லிட்டர் 6 லிட்டர் 10 லிட்டர் 12 லிட்டர் 5 லிட்டர் வரலும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இப்ப வந்து சமையல் பாத்திரம் வந்து எல்லா ஊருக்குமே நீங்க பார்சல் பண்ணி கொடுப்பீங்க? எல்லா ஊருக்கும் நம்ம பல்க் ஆர்டரும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓன் வண்டியை டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கடைங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல அது பார்சல் சர்வீஸ் போது அவங்க சார்ஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேண்ணா. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் 1 பீஸ் வேணும் 2 பீஸ் வேணும்னு கேட்பாங்க. அதுமே நீங்க பார்சல் பண்ணி 1 பீஸ் 2 பீஸ் நம்ம அந்த அளவுக்கு பண்றது இல்லைன்னா இப்ப ஏன்னா அது வேலை அதிகமாயிரும், சார்ஜஸும் அது அவங்களுக்கு அதிகமா போயிடும். பாத்திர சார்ஜஸோட அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் எல்லாம் வந்து ஈவனா அதிகமா வந்துடும். மேக்ஸிமம் நம்ம ஒரு 20 கிலோ டு 50 கிலோ வரலும் இந்த ரேஞ்சில வந்து பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஆனா இப்ப நான் ஒன்னு கேக்குறேன், இப்ப அந்த பார்சலோட ரேட் வந்து அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க நம்ம பே பண்ணி நம்ம பண்ணி தரலாம். சேஃப்டியா பேக் பண்ணி அனுப்பிச்சுடலாம். 1 பீஸ் இருந்தாலும் அனுப்பிச்சு விடலாம். ஏன்னா அது அவங்களோட அஃபோர்ட் பண்ண கொரியர் சார்ஜ் நாங்க அனுப்பிச்சு விடணும். ஆமா கொரியர் சார்ஜ் அவங்களோட காஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறனால 1 பீஸ் 2 பீஸ் நம்ம பண்றது இல்ல. ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுக்கு வரும் இந்த பால் கேன்? இந்த பால் கேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 260 ரூபா 280 ரூபா வரும். அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கடாய்னா நம்ம தாளிப்புக்கு நம்ம குழம்பு நம்ம கிரேவி செய்யறது இந்த மாதிரி யூஸ் பண்றது எல்லாமே கடாய் நம்ம கிட்ட சின்னது 10 இன்ச்ல இருந்து சின்னதுல இருந்து கடாய் இருக்குண்ணா. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் இந்த வெயிட் தான் வரும் உங்களுக்கு இந்த சைஸ் கடாய். ஓகே. இதுலயே நம்ம வந்து 300 கிராம் வெயிட் அளவுக்கும் நம்ம இதே கடாயை போட்டு கொடுப்போம். ஓகேண்ணா. இன்னும் ரெண்டு நல்லா கனமா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம். நம்ம இதுல நம்மளுக்கு பெருசு 5 கிலோ நம்ம கறி சமைக்கிற அளவுக்கு 10 கிலோ கறி சமைக்கிற அளவுக்கு சைஸ் நம்ம கிட்ட எல்லா சைஸுமே இருக்குங்க. கொஞ்சம் காட்டுக்குண்ணா. 10 கிலோ சமைக்கிறது அந்த கடாயெல்லாம் கொஞ்சம் காட்டுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ வரல கறி போட்டு சமைக்கலாம். அந்த 10 கிலோ ஸ்டாக் இல்ல, நான் குடோன்ல இருக்கு, நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேண்ணா. ரொம்ப பெருசாவே இருக்காங்க. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு இதுல வந்து கைப்பிடி வச்சும் வாங்கிக்கலாம்னா கைப்பிடி வைக்காமையும் வாங்கிக்கலாம். அது கஸ்டமரோட விருப்பம் தான். கைப்பிடி இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கைப்பிடி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் அது பிடிச்சி அந்த ஷேக் ஆகும்போது வந்து அது சீக்கிரம் வந்து இதாயிரும், அந்த இடத்துல ஓட்ட விழுந்துரும். அதனால வந்து நம்ம கைப்பிடி இல்லாம வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்கண்ணா. என்ன ரேட்டுக்கு இது 10 கிலோ சமைக்கணும்? ஒரு 6 கிலோ சமைக்கலாம்னா இந்த 6 கிலோ இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு 280 ரூபா 300 ரூபாய்க்குள்ளார வரும் அதிகபட்சம். ஓகே. இது 300 ரூபா வருது. அதிகபட்சம் 300 ரூபாய்க்குள்ளார. ஓகேண்ணா. அதுனா இது உங்களுக்கு ஒரு 200 ரூபா வரும். 200 ரூபா வரும். இது எத்தனை கிலோ கறி நான் சமைக்கலாம்? ஆனா இது ஒரு 3 கிலோ அதிகம், மேக்ஸிமம் 3 கிலோ வரலாம். அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். அடுத்தது இது குழி கடாயின்னு சொல்லுவாங்கண்ணா. ஓ இது குழி கடாய்னா? ஆமாங்கண்ணா. இது வந்து அதே கடாய் தானே, இதுல கொஞ்சம் ஒயர் அதிகமா இருக்கும். ஓ ரொம்ப ஆழமா இருக்குன்னு சொல்றீங்க? ஆழமா இருக்கும், உங்களுக்கு ஒயர் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. நல்லா ஆழமாவே இருக்கேண்ணா. இதுக்கு நம்ம மூடியும் நம்ம இதுக்கு தனியா நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மூடி வர மாதிரி இதுக்கு தனியா நம்ம மூடியும் கொடுத்துடுறோம். ஓ மூடியுமே இருக்காண்ணா? அதுக்கு மூடியும் இருக்குங்கண்ணா. கொஞ்சம் காட்டுங்கண்ணா. அதுக்கு மூடி வச்சு காட்டுங்கண்ணா கொஞ்சம். இந்த மூடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம தோசை சுடுறாங்க பாத்தீங்களா, தோசைகள்ல வந்து தோசையை போட்டுட்டு தோசை ஊத்திட்டு நீங்க இந்த மூடியை அந்த தோசைகளுக்கு மேல கமுத்திட்டீங்கன்னா தோசையோட நம்ம இட்லி வேகிற மாதிரி அந்த வேக்காடு உள்ளே இருக்கும் உங்களுக்கு ஆவி. அதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். 2 in 1 யூஸா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கடாய்க்கு மூடி வேணும்னு கேட்டா இதுக்கும் கொடுப்பீங்க? இதுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம தோசைக்கும் அந்த தோசை மூடியாவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பர்பஸா ரெடி பண்ணிருக்கோம். ஆனா அடுத்த பாத்திரம் பார்க்கலாங்கண்ணா. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து என்ன ரேட்டு வரும்னு சொல்லவே இல்லைங்களா? ஆனா இது வந்து உங்களுக்கு 60 to 70 ரூபா தானே வரும். ஓகே. இல்ல நான் கேக்குறது கடாய்ங்களா? கடாய் அதே ரேட் தானே வரும் உங்களுக்கு. 210 ரூபா 230 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அவ்வளவுதான் வரும். ஆமா. வெயிட் வந்து உங்களுக்கு 30 கிராம் 40 கிராம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் வேரி ஆகும். அவ்வளவுதான், பெருசா வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரும். மேக்ஸிமம் எல்லா பாத்திரத்துக்கும் அந்த வெயிட் வச்சு தான் நம்ம கால்குலேட். ஓகே. நான் அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். பார்க்கலாம். நான் அடுத்த பார்க்க போற மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மீன் சட்டின்னு சொல்லுவாங்கண்ணா. ஓ இது ஏரியால வந்து மீன் சட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர், அதோட பேர் மாறும். ஒவ்வொரு விதமா அந்த ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா வானான்னு சொல்லுவாங்க நம்ம இதுல. சரிங்களாண்ணா? இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அரிசி களையிறது இந்த மாதிரி இது வைக்க மாவு கணையிறது இந்த மாதிரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதேதான் இதுலயே சைஸ் எல்லாம் ஒன்னே தான், உங்களுக்கு மாடல் டிசைன் மட்டும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதான் இதுல ஒரு டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுதான். அளவு வெயிட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு 200 கிராம் 220 கிராம் வரும் ஒரு பீஸோட வெயிட்.
இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நான் டிசைன் மட்டும் இதுலயே நம்மளுக்கு கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டிசைன் இந்த மாதிரி இருக்கு இந்த சைஸ். ஆனா இது பாத்தீங்கன்னா 200 கிராம் வரும், 200 to 220 கிராம். ஓகே, என்ன ரேட்டுக்குண்ணா வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்னா, 100 ரூபாய். ஓகே ஓகே, இது ஒரு பீஸ் 100 ரூபா வரும். பீஸ் 100 ரூபாய் உங்களுக்கு வரும். இதுவும் அதே தானா, வெயிட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 200 220 கிராம் தான் வரும். பீஸ் 100 ரூபாய் அந்த ரேட் வரும் உங்களுக்கு. ஓகே, நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 20 டிசைன் பக்கமா இருக்கு. நம்ம கிட்ட இந்த சைஸ்ல மட்டும் 20 டிசைன் இருக்கு. ஓகே, இப்ப காட்டுனதெல்லாம் 100 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா இந்த டிஃபரன்ஸ்ல அவ்வளவுதானா வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம் பார்க்கலாமா? அடுத்தது பார்க்கலாம்ண்ணா. இதுவும் அதே பாத்தீங்கன்னா அதே போலதானே, இதுவும் அதே தான் டிசைன். இது 250 கிராம் வரும்னா உங்களுக்கு 120 ரூபா வரும்னா. இது 120 ரூபா வரும். நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ரேட் 120 ரூபாய். நான் அடுத்து பாக்குற தட்டுனா, நம்ம பாத்திரம் எடுத்தாலும் மேல வந்து தட்டு தேவைப்படும். அதுக்கு வந்து தட்டு தேவையான தட்டு எல்லா சைஸ்லயுமே நம்ம சின்னதுல இருந்து அதாவது 9 இன்ச்சு அளவு சொல்லுவோம். 9 இன்ச்ல இருந்து நம்ம 30-40 இன்ச் வரலுமே நம்ம தட்டு போட்டிருக்கோம். அதோட பெரிய சைஸும் நம்ம போட்டிருக்கோம். பிரியாணி டபராக்கு அந்த மாதிரி இது ஐட்டம், அந்த டபரா ஹெவியான தட்டு அந்த ஐட்டமும் எல்லாமே நம்ம கிட்ட நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றோம். அது எல்லா சைஸுமே இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. என்ன அளவு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சும் நம்ம கொடுத்துக்கலாம், எந்த அளவு அவங்க கேட்டாலும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணலாம். வீட்டுல நம்ம விசேஷம் ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேர் சமைக்கிற அளவுக்கு பாத்திரம் நம்ம கிட்ட இருக்குன்னா சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேர் 5 பேர் அளவுக்கு இது சாப்பாடு செய்யற அளவுக்கு உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மதுரை வாட்டம்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா, ரொம்ப பெரிய பாத்திரமா இருக்கு. இதோட பெருசும் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. அது நம்ம ஆர்டர் பொருள் நம்ம செஞ்சு தரோம். ஆனா இது மேக்ஸிமம் நம்ம என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? இது சாப்பாடு செய்யறது, குழம்பு வைக்கிறது, தண்ணி நம்ம இது பண்றது, மத்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. அதாவது நம்ம அரிசியுமே போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோரேஜுக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேட்டுக்கு நான் வருது அப்ராக்சிமேட்டா? ஏன்னா இது உங்களுக்கு ஒரு 600 ரூபால இருந்து 700 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். உங்களுக்கு 600 இருந்து 700 ரேஞ்சுக்குள்ள வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா ஓகே. அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கடாய். நம்ம முன்ன பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கைப்பிடி இல்லாத கடாய். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடி வச்ச கடாய்னா உங்களுக்கு பாலிஷா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மாதிரி அந்த SS பாலிஷ் மாதிரி உங்களுக்கு பாலிஷ் பினிஷிங் வந்துரும். அடுத்த கைப்பிடியும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கைப்பிடி வந்துரும். உங்களுக்கு SS கை இதுல ரிவீட் அடிச்சு உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வந்து ஞாபகம் வந்துரும். உங்களுக்கு போது உங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தாராளமா நம்ம துணி பிடிக்காம இந்த ஹேண்டில் பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அதாவது ரிவீட் வந்து அலுமினியம் அடிச்சது, கைப்பிடிக்கு மட்டும் பிளாஸ்டிக் வருது. ஆமா, கைப்பிடி மட்டும் பிளாஸ்டிக் வந்துரும். ஓகேண்ணா. என்ன ரேட்டுக்கு நான் வருது இது? ஆனா இது 160 ரூபா வரும். 160 ரூபா. அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். பாக்கலாங்க. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டுல வந்து துணி அலசறதுக்கு, நம்ம தண்ணி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி. ஆனா இது வந்து அன்னக்கூடன்னு சொல்லணும். இதுங்களாண்ணா? ஆமாண்ணா, இந்த இது வந்து அன்னக்கூடன்னு சொல்லுவோம். ஓகே, அதுனா இது வந்து டப்புன்னு சொல்லுவோங்கண்ணா. இது என்ன சொல்லி? டப்புன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்கு, துணி அலசறதுக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இது பெருசா நம்ம இருக்கோம். அப்புறம் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு, ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறது, தீனி வைக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது நம்ம இங்க லோக்கல் அதான் எடுத்துட்டு போயிட்டோம். என்ன ரேட்டுக்கு நான் இது ஒவ்வொன்றும்? ஆனா இது உங்களுக்கு ஒரு 350 ரூபா வருங்கண்ணா. ஓகேண்ணா. இது உங்களுக்கு ஒரு 250 ரூபா வருங்கண்ணா. ஓகே. ஆனா அடுத்தது நம்ம பிரியாணி டபரா பத்தி பாக்கலாம்னா, நம்ம 2 கிலோ கறி பிரியாணி செய்யறதுல இருந்து நம்ம 50 கிலோ 100 கிலோ சமைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குண்ணா எல்லா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 கிலோ அந்த அளவுக்கு பிரியாணி செய்யறதுக்கான பாத்திரம்னா நல்லா உங்களுக்கு ஹெவியாவே இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உருட்டா வந்துடும். சோ ஒரு டைப்ல வரும். ஆமா, உருட்டு டைப். இதுலயே நம்மளுக்கு உருட்டு பிளாட் 2 இது இருக்குண்ணா. ஓகே, இது என்னன்னா இந்த உருட்டு போட்டோம்னா நம்ம அவங்க கிண்டும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளறும் போது உங்களுக்கு அந்த அடிப்படாது, அடுத்து அடி பிடிக்காது. அந்த கார்னர்ல உங்களுக்கு அடுக்கு இருந்தாலும் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதே உங்களுக்கு பிளாட்டா இருந்துச்சுன்னா அந்த கார்னர்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கரை பிடிச்சிருக்கும். அந்த கரையை வந்து கிளீன் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கும். உங்களுக்கு அந்த பிரியாணியை வந்து கிளறி வெளியே எடுக்கும் போது உங்களுக்கு இது உருட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளாட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கரண்டி அந்த இடத்துல உட்காராது, அந்த இடத்துல சாப்பாடு அப்படின்னு நின்றுடும். ஓகே, இந்த 2 மாடல். ஓகே, ஆனா உருட்டு கடை பிரியாணி பார்த்து என்ன ரேட்? ஆனா இதுவுமே கிலோ தானா, கிலோ 400 ரூபாய் தானா. இது உங்களுக்கு வந்து ஆவரேஜா உங்களுக்கு இந்த இது பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் வரும். ஓகே, 300 ரூபாய் நம்மளுக்கு 50 கிலோ 100 கிலோ சமைக்கிற அளவுக்கு வரலாம் நம்ம கிட்ட பாத்திரம் இருக்கு. ஓகே, அது என்ன ரேட்டுக்கு வருது? இது உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் வரும்னா. 400 ரூபாய் 350 இருந்து 400 ரூபாய்க்குள்ளார வரும். ஓகே, அதாவது நீங்க பாக்குறது ஒரு 2 கிலோ சாப்பாடு 1 கிலோ சாப்பாடுல பண்ணிக்கலாம். ஆமா, சாப்பாடும் வச்சுக்கலாம். நம்ம இது பிரியாணி செய்யறதுக்கு எல்லா பர்பஸுக்கும் இது பயன்படுத்திக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து பார்க்கலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 10 கிலோ அந்த அளவுக்கு சமைக்கிற அளவுக்கு இந்த சைஸ்னா. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டே வந்துடும். ஓகே, இதுல 5-6 கிலோ பண்றதுலயுமே உருட்டு இருக்கு. நம்ம 100 கிலோ சைஸ் வரலுமே நம்மளுக்கு உருட்டு இருக்கு. பிளாட் இல்லாம உருட்டு இருக்கு, பிளாட் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுக்கு வரும்? ஆனா இது உங்களுக்கு ஒரு 1300 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். அடுத்தது பிளாட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு 15 கிலோ 10 கிலோ to 5 கிலோ இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு உங்களுக்கு பாத்திரம் இருக்குங்க. ஓகே, இது என்ன ரேட்டுக்கு வரும் அப்ராக்சிமேட்டா? இது உங்களுக்கு ஒரு 1500 1600 அந்த ரேட் வரும். ஆனா இது என்ன பாத்திரம்னா? இது பாத்தீங்கன்னா காய் வெடினா, நம்ம காய்கறி எல்லாம் கழுவுறதுக்கு, வாஷ் பண்றதுக்கு, நம்ம அரிசி இது மாதிரி
இந்த வடிக்கிறதுக்கு வடிதட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. வடி. இது வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து நாலு விதமான சைஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுக்குண்ணா வருது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் வரும் அந்த சைஸ். ஓகேண்ணா. இதுல 150 ரூபாயும் இருக்குது, 100 ரூபாய் இருக்கு, 80 ரூபாய் அந்த சைஸ்ல லயும் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே குழிக்கடாய் தானா. இது 100 கிராம் உங்களுக்கு வெயிட் வரணும். 80 ரூபாய் 85 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரணும் உங்களுக்கு இது. ஓகேண்ணா. அடுத்தண்ணா சாப்பாடு தானா. ஓ ஓகே ஓகேண்ணா. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 கிராம் 300 கிராம் வரும் வெயிட். இது ஓகே. உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் 220 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இதுல இந்த சாப்பாடு பாத்திரம் எவ்வளவு சமைக்கலாம்? இது உங்களுக்கு 2.5 கிலோ 2 கிலோ அரிசி அளவு நம்ம சமைக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. எவ்வளவு ரேட் சொன்னீங்க? இது 200 250 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம்னா நான் இதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் மட்டும் தான் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அலுமினியத்துல தோசைகளும் நம்ம பண்றோம். தோசைகள்ல முட்டை பணியார்கள் எல்லாமே பண்றோம். இது பாத்தீங்கன்னா அது அலுமினியம் உங்களுக்கு தோசைகள் வந்துடும் உங்களுக்கு. அதான் அலுமினியத்திலேயே? ஆமா அலுமினியத்திலேயே தானே. நல்ல கெட்டியான அலுமினியத்துல தான் உங்களுக்கு வரும். என்ன ரேட்டுக்குண்ணா வருது இது? ஆனா இது வந்து 300 ரூபாய் வரும் உங்களுக்கு. 300 ரூபாய்? 300 ரூபாய் வந்துடும் அந்த கல்லு. ஓகேண்ணா. அடுத்த முட்டை பணியார்கள் காமிக்கிறேங்கண்ணா. காட்டுங்கண்ணா. இப்ப தோசைகள்ல வந்து இந்த எத்தனை ஐட்டம்னா இருக்கு? தோசைகள்ல நம்மகிட்ட 3 சைஸ்னா இப்ப 2 சைஸ் தான் இருக்கு. ஓகே. நம்ம ஸ்டாக் எப்பயும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. அதான் எத்தனை சைஸ்ல வேணும்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம். இது என்ன இன்ச்சுனா? ஆனா இது வந்து 11 இன்ச் வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. எத்தனை இன்ச் வரைக்கும் செஞ்சு கொடுப்பீங்கண்ணா? நம்ம அதிகபட்சமா ஒரு 8 இன்ச் 9 இன்ச் வரலுமே இருக்குங்கண்ணா குறைஞ்சபட்சம். அது பாத்தீங்கன்னா 12 இன்ச் வரலுமே இருக்குண்ணா பெருசு. ஓகே. முட்டை பணியார்கள் பார்க்கலாம்னா? அடுத்து பார்க்கலாம். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடைங்களுக்கு பயன்படுத்துற குழிப்பானையார் கல்லுங்கண்ணா. ஓ அதான் கமர்ஷியலா பயன்படுத்துறது. உங்களுக்கு இவ்வளவு கனத்துல வந்துடும். நல்ல வெயிட் வந்துடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ இந்த ரேஞ்சுக்கே வெயிட்டே வந்துடும். உங்களுக்கு 10 கிலோ வெயிட்டே வந்துடும். ஓகே. நல்லா உங்களுக்கு பணியாரமும் நல்லா வரும். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் நம்ம கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழி பெருசா வேணும்னு கேட்டாலும் நம்ம போட்டு தரோம், சின்னதா வேணும்னாலும் நம்ம போட்டு தருவோம். எத்தனை குழி 50 குழில இருந்து நம்ம 100 குழி வரலுமே நம்ம போட்டு தரோம். ஓகேண்ணா. இப்ப இது இப்ப காட்டுனீங்க இது வந்து 50 குழி பாருங்கண்ணா உங்களுக்கு. ஓ 50 குழி பணியாரம். ஆமாங்கண்ணா. இது உங்களுக்கு 3000 3500 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. ரேஞ்ச் வரும். இது மேக்ஸிமம் எத்தனை கிலோனா வரும்? இது 10 to 12 கிலோ வந்துரும் உங்களுக்கு இந்த வெயிட். இது ஓ 10 to 12 கிலோ 12 கிலோ வந்துரும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. பாக்கும்போது தெரியல ஹெவியாவே இருக்கு. இது என்ன ரேட்டுங்க சொன்னீங்க? உங்களுக்கு 3000 3500 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. அதாவது வெயிட் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிண்ணா. ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா பணியாரங்கள் பார்த்தோம், நம்ம தோசைகள் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி டபரா பார்த்தோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா துடுப்பு. சின்ன சைஸ் துடுப்புல இருந்து நம்ம சின்ன டபரால இருந்து சின்ன சைஸ் துடுப்பு எல்லாமே எஸ்எஸ்லயும் இருக்கு, நம்மளுக்கு எம்எஸ்லயும் இருக்கு. இதுல 2 ஐட்டத்துல இருக்கு. நம்மளுக்கு எது வேணும்னாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஆனா எஸ்எஸ் என்ன ரேட்டுக்குண்ணா வருது? ஆனா எஸ்எஸ் உங்களுக்கு கிலோ வந்து இது துடுப்பு கிலோ கணக்கு தானா. இது உங்களுக்கு 410 ரூபாய் வரும்னா. ஓகே. இது எம்எஸ்னா உங்களுக்கு ஒரு 310 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும்னா. 310 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். ஓகேண்ணா. கிலோ கணக்கு தானே இதுவுமே. அது பாத்தீங்கன்னா நம்ம 100 குழி 150 குழி பானை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஓகே. இந்த சைஸ் பானைங்கண்ணா உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இந்த செட்டிங் போடாம இருக்குங்கன்னா இது வந்து உங்களுக்கு 150 குழி பானை. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 குழி பானை. ஓகே. 50 குழி பானையே இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. காட்டுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 50 குழி பானை வரும்னா. ஓகே ஓகேண்ணா. நம்ம இப்படி பிளைனா இப்படிமா டிசைன் போட்டு அடிச்சும் கொடுப்போம்னா, இல்ல பிளைனா வேணா இந்த மாதிரி வெள்ளையாவும் நம்ம கொடுத்துருவோம்னா. இந்த மாதிரி கொடுப்பீங்க? இந்த மாதிரி வெள்ளையாவும் நம்ம கொடுத்துருவோம். வேணா இந்த பொட்டு அடிச்சு நம்ம டிசைன் போட்டும் கொடுத்துருவோம். எல்லாம் எப்படி கொடுத்தாலும் ஒரே காசு தானே. ஓகே. ஆனா இப்போ ஒரு டவுட், 100 குழி பாத்திரம் சொல்றீங்களா? ஆமா. என்ன ரேட்டுக்கு நான் வரும் அப்ராக்சிமேட்டா? ஆனா உங்களுக்கு 100 குழிங்கும் போது உங்களுக்கு 3500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரும் உங்களுக்கு. 3500 இருந்து 4000 ரூபாய் வரும். அடுத்த பாத்திரம் பாக்கலாமேண்ணா? அடுத்தது பாக்கலாங்கண்ணா. அடுத்தது பக்கெட் பாருங்க, அலுமினியம் பக்கெட் வாளி. இதுவும் நம்ம கிட்ட ஒரு 5 சைஸ் இருக்குங்கண்ணா. இது என்ன ரேட்டுக்குண்ணா வருது? இது உங்களுக்கு 260 ரூபாய் 280 ரூபாய் வரும்ண்ணா. ஓகேண்ணா. ஆனா இதுல வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம்னா? நம்ம தண்ணி மொண்டுட்டு போறதுக்கு, அடுத்து நம்ம துணி அலசுறதுக்கு, இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்றதுக்கு அதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து பாக்கலாமே? அடுத்தது பாக்கலாம். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பல்கா சமைக்கிறதுக்காக பெரிய பாத்திரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரம், மண்டபத்துக்கு தேவையான பாத்திரம், அதுவுமே நம்ம எல்லாத்துக்கும் எல்லா சைஸே என்ன கேட்கற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. இப்ப இதுல என்னென்ன சமைக்கலாம்ண்ணா? ஆனா இது சாப்பாடு வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம எல்லா பர்பஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாத்திரமே பார்க்கலாம். அடுத்ததுதான். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அண்டானா. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி பிடிக்கிறதுக்கு, நம்ம சமைக்கிறதுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சில்வர்ல இருக்கிற மாதிரி இது அலுமினியத்திலே அண்டா இருக்கு. ஆமா ஆமா, அலுமினியத்திலே அண்டானா. என்ன ரேட்டுக்கு வருது இந்த அண்டா? ஆனா இது உங்களுக்கு 300 ரூபாய் வரும். எவ்வளவு? 300 ரூபாய் வரும். 300 ரூபாய். ஓகே. இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பருப்பு கடையிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா களிக்கின்றது, நம்ம ஊர்ல களி அதிகமா கிண்டுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரவுண்டா போட்டுருக்கு. களிக்காவை போட்டு நம்மளுக்கு கிண்டும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கணும். இது வந்து நல்லா ஹெவியாவே இருக்கும். உங்களுக்கு பாக்குறதா சைஸ்னது. ஆனா இது உங்களுக்கு 1 கிலோ மேலேயே வெயிட் உங்களுக்கு வரும். நல்லா கனமா தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன ரேட்டுக்கு வருது?
ஆனா இது உங்களுக்கு 350 ரூபா வரும் அந்த பீஸ். நல்ல வெயிட்டாவே நல்ல கனமாவே தானே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பொட்டு பாத்தீங்கன்னா நம்ம நெருக்கமா பொட்டு அடிச்சிருப்போம். இது எதுக்காகனா நம்ம பருப்பு கடையும் போது இதுல வந்து பிளைனா இருந்துச்சுன்னா பருப்பு மையாதுன்னா, நம்ம பொட்டு அடிச்சிருக்கும் போது உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுலனாலும் பருப்பு நம்மளுக்கு கடையும் போது நல்லா ஈஸியா மையணும். ஓகே, அதாவது பள்ளமா இருக்கு கடையும் போது நல்லா இருக்கும் மையும். அதுக்காக நம்ம அதுக்காக தான் ஸ்பெஷலா இதை போடுறது. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்னா நான் அடுத்தது பாக்கலாம்ண்ணா. பாத்தீங்கன்னா முன்ன சைஸ் சின்னது பார்த்தோம், இது வந்து பெருசுனா இது உங்களுக்கு ஒரு குடம் 1.5 குடம் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இந்த அண்டான அது வைக்கிறதுக்கு, மாட்டு தண்ணி வைக்கிறது, நம்ம தீனி வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஓகேண்ணா. என்ன ரேட்டுக்கு நான் ஒரு இதுவான்? ஆனா உங்களுக்கு இது ஒரு 450 ரூபா 420 ரூபா வரும். ஆனா இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா முன்ன நம்ம இட்லி கடையிறதுக்கு களிக்காயது பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுலயே உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இதே ஃபுல் பொட்டு அடிச்சு நம்ம அந்த ஒரு டிசைன்லயே வரும் உங்களுக்கு. இதுவும் கனமா வரும்னா உங்களுக்கு. மத்த பாத்திரத்தை விட இது இன்னும் கொஞ்சம் கனமா இருக்கும் உங்களுக்கு. லைட் வெயிட், இது கொஞ்சம் டபுள் வெயிட்னா, நம்ம சொல்ற டபுள் வெயிட்னு சொல்லுவோம்னா. ஆனா இது உங்களுக்கு 650 ரூபா 700 ரூபா வந்துடும் அந்த பாத்திரம். ஏன்னா டபுள் வெயிட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 கிலோவே வெயிட் வரும் உங்களுக்கு. 2 கிலோ பக்கமாவே வெயிட் வரும் உங்களுக்கு. 60 குழி இட்லி பாத்திரம்னா அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டப்லான் கோட்டிங் போட்டது. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து டப்லான் கோட்டிங் போட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இதுல வந்து துணி இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க, வெறும் எண்ணெய் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு இது எடுக்கும்போது உங்களுக்கு இட்லி ஈஸியா வந்துடும். இது வந்து ஒரு கடைக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டெப்லான் கோட்டிங் போட்டிருக்கோம். 60 குழி பானா உங்களுக்கு. ஆமா, டெப்லான் கோட்டிங் அது 60 குழி பானா அது. ஆனா இது வந்து டெப்லான் கோட்டிங் போட்டிருக்கனால இது தனி ரேட் வரும்னா, நம்ம மத்த பாத்திரம் வந்து எப்பயும் போல 450 ரூபா இட்லி பானம் இந்த பெருசு 50 கிலோக்கு மேல போனா. அதே இது பாத்தீங்கன்னா டெப்லான் கோட்டிங் தனி சார்ஜஸ் வரும் இதுக்கு தனியா. ஏன்னா அந்த டெப்லான் கோட்டிங் நம்ம வெளியில கொடுத்து தான் போடுறோம். அது கஸ்டமரோட விருப்பத்துக்காக நம்ம வெளில கொடுத்து போடுறோம். ஆமாண்ணா, இது வந்து குழி கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. நான் கடைக்காக இது வந்து அந்த குஷ்பு இட்லி இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இட்லிக்காக அவங்க இது போடுறது. குழி நல்லா பெருசா இருக்குதுக்காக. ஆனா இது உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய்க்கு உள்ளார வந்துடும் டெப்லான் கோட்டிங் போடுறதுனால. நான் இவ்வளவு நேரம் பாத்துருப்பீங்க எல்லாருமே. எல்லா வீட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே நம்மளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணது. எல்லா சைஸ் எல்லா விதமான பாத்திரமும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் குடோன் ஸ்டாக் இருக்கு. இன்னும் அதெல்லாம் கவர் பண்ண முடியல கொஞ்சம். அது பாத்தீங்கன்னா நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 to 18 வருஷமா நம்ம இந்த அலுமினி பாத்திர தொழில இருக்கோம். நம்ம அதே மாதிரி அலுமினிய வந்து இரும்பு கம்பெனிகளுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். டிஎம்டி தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி இரும்பு கம்பெனிகளுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரியில எம் காளிப்பட்டி மேட்டூர் டேம் போற வழியில, மேச்சேரியில இருந்து மேட்டூர் டேம் போகும்போது அந்த இடத்துல ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம மெயின் ரோட்லயே நம்ம கடை இருக்கு. ஆமா, கடையும் கம்பெனி எல்லாம் ஒரே இடம் தான். நம்ம ஹோல்சேலும் கொடுக்குறோம், ரீட்டைலும் பண்றோம். நம்ம இங்க ரீட்டைல் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரீட்டைலாவும் லூஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹோல்சேலா எல்லா கடைங்களுக்கு தமிழ்நாடு முழுசும் எல்லா பாத்திர கடைங்களுக்கு இந்த மாதிரி கடைங்களுக்கு எல்லா கடைங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம மண்டபங்களுக்கு பெரிய பெரிய மண்டபம் கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்களும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி இங்க வந்து பாத்திரம் எடுத்துட்டு போறாங்க, ஆர்டர் கொடுத்துடுறாங்க. நம்ம பார்சல் சர்வீஸ்லயே நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஆனா இப்ப வந்து சில பேர் வந்து ஒரு பொருள் வேணும் 2 பொருள் வேணும்னு கேட்பீங்க. அவங்களுக்கு நீங்க பார்சல் பண்ணிட்டு தான் இருக்கும். அது அவங்களா வந்து விருப்பப்பட்டு சார்ஜஸ் அந்த கொரியர் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்களே வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்தா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மத்தபடி பல்க் குவான்டிட்டி நம்ம மத்த கடைங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்றதுலாம் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லயே டோர் டெலிவரி கொடுக்குறோம். ஃப்ரீ டெலிவரி தான் டோர் டெலிவரி கொடுக்குறோம். ஓகேண்ணா. உங்க மொபைல் நம்பர்கள் சொல்லுங்கண்ணா. நம்ம மொபைல்ல 79041257211. ஓகேண்ணா. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி அனுப்பிச்சு விடுங்க. எங்க இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சு விடலாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ். மக்களே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே அண்ணா வந்து சூப்பரா காட்டியிருப்பாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இவங்க வந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஹோல்சேல் ரேட்டாவும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருள் வேணும்னு கேட்டீங்கன்னாலும் இவங்க பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எப்படி வேணா வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.